பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்கிறதை பகிஷ்கரிச்சோம். ஏன்? பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையான காரியத்திலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய காரியத்திலே நீங்கள் உதவியாகிறீர்கள், பாவமான காரியத்திலையும் பகைமையை வழக்கத்திலையும் பகைமையை வளர்ப்பதில் நீங்கள் ஒன்றுபடாதீர்கள் என்ற ஆயத்தை சொல்லி பரிபாலன சபைக்கு பல கடிதங்கள் எழுதினேன். உங்களுக்கு சந்தா கட்டுவது ஹராம். நீங்கள் சிறுக்கை வளர்த்து ஊரிலும் சிறுக்கை செய்து மக்களையும் சிறுக்கின்பால் வழி நடத்துகிறீர்கள். இதை ஜும்மாவுக்கு பின்னால் படித்துவிட்டு நோட்டீஸ் போர்டில் தொங்க விட என்று பல கடிதங்கள் எழுதினேன். ஒன்றும் கூட செயல்படவில்லை. இப்படியாக பல போராட்டங்கள் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய குடும்பத்தில் அத்தனை சிறுக்கும் ஒழிக்கப்பட்டன. பத்ர் மாலை கிதாபுல் எரிக்கப்பட்டன, பத்ர் மௌலிது கிதாபுல் எரிக்கப்பட்டன, சுபான மௌலிது கிதாபுல் எரிக்கப்பட்டன. ஊர் நியத்தொண்டு ஒன்று கொடுப்பார்கள். உங்களுக்கு தெரியும், தலைபாத்தியா. தலைபாத்தியாவில் ஒரு நிலைப்பாத்தியா ஒன்று இருக்கின்றது. அத்தனை மௌலூதிலையும் அஷ்ரக்கல் என்ற ஒரு பைத் இருக்கின்றது. இந்துக்களை விட மோசமான கொள்கையை உடைய அந்த கருத்தை மக்களுக்கு உலமாக்கள் தெளிவுபடுத்தவில்லை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, முருகன் 6 இடத்தில் குடிகொண்டிருக்கிறார் இந்துக்களுடைய நம்பிக்கை. ஆனால் இன்று மௌலூத் ஓதக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் நம்பிக்கை அஷ்ரக்கலுக்கு எழும்பினுள்ளது. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் சமூகம் அளிக்கிறார்கள். ஏன் பன்னீர் தெளிக்க வேண்டும்? ஏன் சந்தனம் பூச வேண்டும்? அமர்ந்து கொண்டு மௌலூத் ஓதினவர்கள் நின்று கொண்டு சங்கையாக தக்பீர் கட்டி நிலையில் மௌலூத் ஓத வேண்டும் என்றால் இந்த சபைக்கு ரசூலுல்லாஹ் ஹாலிராகிறார்கள். சுபான மௌலூத் ஓதும் போது, முஹிதீன் மௌலூத் ஓதும் போது முஹிதீன் ஆண்டவர் ஹாலிராகிறார்கள். ஹசன் ஹுசைன் மௌலூத் ஓதும் போது அங்கே ஹசன் ஹுசைன் ஹாலிராகிறார்கள். தலைபாத்தியா படிக்கும் பொழுது, நிலைப்பாத்தியாவில் எழும்பி ஓதும் பொழுது அங்கே ஆயிஷா நாகி அவர்கள் வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவ்வளவு பாரிய பாத்திமா நாகி தலைப்பாத்தியா ஓதும் போது ஜஸாக்குமுல்லாஹ் ஃபாத்திமா அந்த சபைக்கு வர அந்த நிலைப்பாத்தியா தலைப்பாத்தியாவில் துஆவை படித்து பாருங்கள். அரபு தமிழ் காயல்பட்டினம் கீழக்கரையிலே தயாரித்த சிறுக்கு குப்பைகள், மக்களை வழிகெடுத்து இபாதத்தையும் பாழாக்கக்கூடியவைகள். இவைகள் ஒட்டுமொத்தமாக இன்று அபுகஸ்தலாவையில் பகிரங்கமாக இல்லை, எங்கேயாவது இலைமறை காய்களாக ரகசியமாக வீடுகளில் நடக்கலாம். மாஷா அல்லாஹ். இந்த ஊர் மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த சிறுக்கிலிருந்து விடுபட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் இன்று வரை அபுகஸ்தலாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மஸ்ஜிதிலும் குர்ஆன் படிக்க முடியாது. அபுகஸ்தலாவில் என்ன, இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் உங்களிடத்தில் சவால் விடுகிறேன். நீங்கள் சந்தா கட்டக்கூடிய உங்களுடைய ஊர் ஜும்மா மஸ்ஜிதுகளில் குர்ஆன் வாசிக்க முடியுமா? அக்குர்ரேல முடியுமா? கம்பளையில் முடியுமா? நாவலப்பட்டியில் முடியுமா? கண்டியில் முடியுமா? மாத்தறையில் முடியுமா? இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜும்மா மஸ்ஜிதிலையும் குர்ஆன் வாசிக்க முடியாது. கடைசியாக